அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது இஸ்ரேல் ஈரான் மோதலில் பார்ட் 12க்குள் நாங்கள் கால் வைக்கின்றோம், நுழைகின்றோம். அதில் நாம் கொண்டு வருகின்ற அத்தனை விடயங்களும் உலக பரப்பில் பேச்சு பொருளாக இருக்கும் விடயமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இது இன்று இலங்கை நேரப்படி மாலை முதல் உலகின் பேச்சு பொருள் கண்டனம் இப்படியாக இஸ்லாமோபியா நாடுகளால் மிகவும் கண்டனத்துக்கு ஆளாகி வருகின்றது. அந்த செய்தி என்னவென்றால், தெற்கு இஸ்ரேலில் உள்ள மருத்துவமனை ஒன்றை ஈரானிய ஏவுகணைகளால் தாக்கப்பட்டது. அது ஒரு விடயத்துக்கு முன்னால் நாங்கள் வருவோம். கடந்த 20 மாதங்களாக காசாவில் நான் நினைக்கிறேன் அத்தனை வைத்தியசாலைகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளால் அழிக்கப்பட்டிருக்கின்றது. இது எல்லாம் அறிந்த விடயம் தானே. அதை நான் ஒன்றும் கையால மடியால போட ஒன்றுமில்லையே. அதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்பொழுது தெற்கு இஸ்ரேலிய நகரமான பிர்சபாவில் உள்ள ஷொரேகா மருத்துவமனை தான் அவங்களோட மிகப்பெரிய, இஸ்ராயல்ல மிகப்பெரிய மருத்துவமனை. அங்க இருக்கின்ற ஈரான் உளவு ஸ்பைஸ் தான் இதெல்லாம் போட்டு கொடுக்குது. எந்தெந்த இடத்த அடிக்கணும் போட்டு கொடுக்குது, அங்கிருந்து அடிக்கிறாங்களா. அப்ப தெற்கு இஸ்ரேலிய நகரமான தெற்கு சைட்டா பீர்சபாவில் உள்ள சொரேகா ஹாஸ்பிட்டல் இஸ்ரேலின் மிகப்பெரிய வைத்தியசாலையை குறிவைத்து ஈரானின் ஏவுகணைகள் தாக்கியதில் சேதமடைந்துள்ளது. இதில் இலங்கை நர்ஸ் ஒருவரும் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர் எங்க இருப்பா, இங்க வேலை வாய்ப்பு பெற்று போறாங்க இஸ்ரேலியாவுக்கு, இந்த இஸ்ரேலுக்கு ஸ்ரீலங்கன் சிங்களஸ் அவங்கள ஒன்றாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அங்குள்ள அந்த சுரேகா வைத்தியசாலையில் ஊழியர்கள், நோயாளர்கள் பலர் காயமென சுரேகா மருத்துவ மையத்தின் இயக்குனர் ஜெனரல் பேராசிரியர் ஷ்லோமி கோடெக்ஸ் தெரிவித்துள்ளார். அவர்தான் உலக ஊடகங்களுக்கு உடனடியாக இதை தெரிவித்திருக்கிறார் கண்டனத்துடன். இதேவேளை குறித்த ஏவுகணை தாக்குதல் பொதுமக்கள் மீது இடம்பெற்றுள்ளது. இத்தாக்குதலுக்கு ஈரான் பெரும் விலையை செலுத்த வேண்டி இருக்கும். தெஹ்ரானில் உள்ளவர்களை நாங்கள் பெரும் விலையை செலுத்த செய்வோம் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு தெரிவித்திருக்கின்றார். ஈரான் மீது தனது சமீபத்திய பதிலடி வான்வழி தாக்குதல்களை நடத்திய பின்னர் இஸ்ரேலிய அதிகாரிகள் ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையால் தாக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். சமூக ஊடகங்களில் சரிபார்க்கப்படாத காட்சிகள், தூசி மற்றும் குப்பைகளால் நிரப்பப்பட்ட தாழ்வாரங்கள் வழியாக மக்கள் ஓடுவதையும் கட்டிடத்தின் இடிபாடுகளுக்கு மத்தியில் மருத்துவர்கள் வெளியே நிற்பதையும் படம் காட்டுகிறது. நாங்களும் வீடியோ தருகின்றோம், உடனடியாக கிடைக்கப்பட்ட வீடியோ. தெற்கு இஸ்ரேலின் பீர்சபாவில் உள்ள சுரேகா மருத்துவமனையில் நேரடி தாக்குதல் நடந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்கள் தொடர்ந்து வர உள்ளன. மருத்துவமனையின் செய்தி தொடர்பாளர் ஒருவர், மருத்துவமனைக்கு சேதம் மற்றும் பல்வேறு பகுதிகளில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. காயங்கள் உட்பட சேதத்தை நாங்கள் தற்போது மதிப்பிடுகின்றோம். இப்பதான் கவுண்டிங் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் மருத்துவமனைக்கு வர வேண்டாம் என்று பொதுமக்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். யாராவது வெளியே காயப்பட்டா கூட அப்பாப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க, நாங்க உள்ளவங்களை இப்ப நாங்க சரி பண்ணி கொண்டிருக்கிறோம், அதனால வராதங்க. ஒரு பெரிய டேமேஜ் தான். என்னுடைய பார்வை இந்த வீடியோக்களை பார்க்கின்ற போது ஒரு 40% சேதம் என்று சொல்லலாம். யாரும் இறந்து போகல. அதற்கான முழு காரணம் ஏற்கனவே மொசாட் உளவு தகவலின் பிரகாரம் முக்கியமான நோயாளிகள், முக்கியமான மெஷினரி எல்லாம் தூக்கி சென்றாங்க before one day. நாடு முழுவதும் முன்னதாகவே சைரன்கள் ஒலித்தன. மேலும் மத்திய இஸ்ரேலில் பல உரத்த குண்டுவெடிப்புகள் கேட்பதாகவும் பல நேரடி தாக்குதல்கள் பதிவாகியதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் தற்பொழுது செய்தி வெளியிட்டுக் கொண்டிருந்தன. டெல் அவிவ் மற்றும் ஜெருசலம் மீது வெடிப்புகள் கேட்டன. ஈரானின் உச்ச தலைவரை இனி இருக்க அனுமதிக்க முடியாது என்று இஸ்ரேல் காட்ஸ் கூறுகிறார். இனி நாங்க விட மாட்டோம், பெருசா கொண்டு விடதான் விடுவோம் அப்படின்னு சொல்லுது. தெற்கு இஸ்ரேலில் உள்ள சுரேகா மருத்துவமனை ஈரானிய ஏவுகணை தாக்குதலின் போது தாக்கப்பட்ட பின்னர் ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கொமேனியை இனி நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம், அண்ணாச்சியை கொண்டு போச்சு போட்டுருவோம், சரிதானே, ரொம்ப ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி போட்டுகள். இஸ்ரேல் அழிக்கப்பட வேண்டும் என்று கமேனி வெளிப்படை அறிவிக்கிறார். அதாவது இஸ்ரேலை நாங்க தரமட்டமாக்கணும் சொல்லுது பெருசி. மருத்துவமனைகள் மீது துப்பாக்கி சூடு நடத்த அவர் தனிப்பட்ட முறையில் உத்தரவிடுகிறார். இஸ்ரேல் அரசின் அழிவை அவர் ஒரு இலக்காக கருதுகிறார். அத்தகைய மனிதர் இனி இந்த உலகில இருக்கக்கூடாது, நாங்க அவரை கொண்டு போடுறோம். அப்போ நான் சொல்லல, அப்புறம் என்கிட்ட வந்துடுறாங்க. இதை இஸ்ரேலிய ஊடகங்களும் இஸ்ரேலிய அமைச்சர்கள்
அவங்களுடைய பொருள் மினிஸ்டர் சொல்லுகின்றார். இஸ்ரேலிய ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாக் இன்று காலை ஈரானிய ஏவுகணையால் தாக்கப்பட்ட பீர் சபாவில் உள்ள சுரேகா மருத்துவமனைக்கு உடனே போய் பார்த்திருக்கிறார். தாக்கத்தின் முழு சக்தியையும் எடுத்துக்கொண்ட எரிந்த அறுவை சிகிச்சை கட்டிடத்தின் முன்னின்று போதுமான பாதுகாப்பு இல்லாததால் கட்டிடத்தை காலி செய்ய முந்தைய நாள் இரவு எடுத்ததாக மருத்துவமனையின் தலைமை இயக்குனர் ஹர்சாக் பாராட்டினார். அதாவது ஏற்கனவே மொஷாட் அந்த இப்படித்தானே, அதாவது ஈரான் எங்கெங்க தாக்க போகுது என்ற பட்டியலை முன்கூட்டி அவங்க அறிந்து கொள்றாங்க. அந்த வகையில இந்த ஷொராக் மருத்துவமனை டார்கெட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொன்னதால அவங்க ஒரு நாளைக்கு முன்னதாகவே அங்கிருந்து நிறைய மெஷினரி நோயாளர்கள் சீரியஸ் கேஸ் நடக்கல கேஸ் எல்லாம் அப்புறப்படுத்தப்படலாங்க. அதனால தப்பி இல்லாட்டி ஒரு 100-150 காலி ஆயிருக்கும். இந்த வயசானவங்க அங்க கிடக்குறதானே, அப்ப அது ஒரு பயங்கரமான டாக்கெட் தான். அதாவது இது ஒரு பயங்கரமான ரிவெஞ்சா. நீங்க காசாவில காரண கூத்து தானே நான் செய்யறேன், பெருசு இது இருக்குதானே கம்பெனி பெருசு, அது அந்த சரியான ஒரு பழி வாங்க அது சொல்லிட்டு நாங்க இனி அது ஏற்கனவே சொன்னது என்ன, நாங்க இனி கருணை காட்ட மாட்டோம். எங்கிட்ட அந்த 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 பாவ புண்ணியம் இனி கிடையாது, பாவ மன்னிப்பு கிடையாது, அழிக்கிற முடிவோட என்னடா உங்களோட ICC எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ அடிச்சு மூட்டு. அப்படித்தானே அது ஒரு படத்துல ஒரு வில்லேஜ் சொல்லுவேன், மை கார் மை பெட்ரோல் மை ரூட் எறா வண்டியே, அந்த மாதிரி நீ போட்டு தாக்கு, மற்றது விஷயம் நாங்க பார்ப்போம் மாதிரி தானே அது. அதிர்ஷ்டவசமாக ஒரு மருத்துவமனையில் விழுந்த இந்த கொடூரமான ஈரானிய ஏவுகணையால் யாரும் காயமடையவில்லை என்பது உண்மையிலேயே ஒரு அதிசயம். யாரும் காயம் ஒருத்தரும் இல்லையாங்க, காயப்படுறதுக்கு ஒரு நோயாளியும் இல்லைங்க. அவங்க எல்லாம் ஒரு நாளைக்கு மேல எல்லாம் அப்புறப்படுத்திட்டாங்க பாதுகாப்ப. அண்டர் கிரவுண்ட்ல ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்க எல்லாம் தூக்கியாச்சு. ஊழியர்களும் நோயாளிகளும் யூதர்கள் மற்றும் முஸ்லிம்கள் என்று முஸ்லிம் மக்கள் அந்த நோய் என்றால் படுறாங்களா. ஏதாவது அந்த ஜெருசலம் பகுதியெல்லாம் முஸ்லிம்கள் நிறைய கடை வச்சுக்கிறாங்க. அதாவது இப்ப இந்த காசாவுல உள்ள மக்கள் மட்டும்தான் அவங்களுக்கு எதிரி. அங்க கடை வச்சுக்கிட்டு ஜாலியா இருக்கிறவங்க முஸ்லிம்கள் அவங்க எல்லாம் பிரச்சனையே கிடையாது. அந்த மாதிரி அவங்க ஒட்டி உறவாடி வாழ்றாங்க. அவர்கள் அனைவரும் இங்கே சிகிச்சை பெறுகிறார்கள், அழகாக நடத்தப்படுகிறார்கள். ஆனால் இந்த ஏவுகணை ஏவப்பட்டவர்கள் அவர்களுக்கு கவலை இல்லை, இது இஸ்ரேலில் இருக்கும் வரை அவர்களை யாரையும் கொண்டு விடுவார்கள். மனித குலத்துக்கு எதிரான எப்படா என்னங்கடா இது, யார் சொல்றா? இஸ்ரேல் பார்ட்டி சொல்லுங்க. மனித குலத்துக்கு எதிரான உங்கள் குற்றங்கள், உங்கள் போர் குற்றங்கள் எங்களை தடுக்காது. நீங்கள் இந்த மருத்துவமனைக்கு சென்று யூதர்களும் முஸ்லிம்களும் எவ்வாறு அமைதியாக ஒன்றாக வாழ்கிறார்கள், ஒன்றாக நன்மை செய்கிறார்கள், ஒன்றாக நடத்தப்படுகிறார்கள், உலகை ஒன்றாக மாற்றுகிறார்கள் என்பதை பார்க்கும் போதுதான் உண்மை தெரிய வரும். அதுதான் இந்த பிராந்திய எதிர்காலம். அப்ப நீங்க ஒரு 20 மாதங்களாக ICRC அந்த ஹாஸ்பிட்டலை தாக்குறீங்க, INGOட ஹாஸ்பிட்டல் தாக்குறீங்க காசாவில. அது என்ன கணக்குடா சாமி, எனக்கு தெரியலப்பா, அதையும் பார்த்து சொல்லிருங்க. ஈரானுக்கு எதிரான ராணுவ போராட்டத்தில் இங்கிலாந்து அரசு இணைப்பது அவசியமானால் கன்சர்வேட்டிவ் கட்சி அதை ஆதரிக்கும் என்று இங்கிலாந்து நிழல் வெளியுறவு செயலாளர் பிரிதி பட்டேல் கூறினார். யார் இந்த பிரிதி பட்டேல்? இந்தியாவின் வம்சாவளி எங்க வருது பாருங்க. இந்த இந்தியா என்றாலே இஸ்லாமோபியா. வெளியுறவு செயலாளர் பிரிதி பட்டேல், அது அதுக்குள்ள ஒரு வருது. நீங்க அப்பா அந்த உள்ள பேர் தான் நான் சொல்ல, அப்புறம் எனக்கு தேவையில்லாத ஊத்த பேச்சு பாத்த பேச்சு சொல்லி வந்துடுறாங்க. பிரிதி பட்டேல் கூறினார், இஸ்ரேலில் உள்ள பிரிட்டிஷ் பிரஜைகளை வெளியேற்றுவதை அரசாங்கம் முடுக்கிவிட வேண்டும் என்றும் திருமதி பட்டேல் தெரிவித்திருக்கின்றார். ஈரான் இஸ்ரேல் போர் தொடங்குவதற்கு முன்பு சர்வதேச அணுசக்தி நிறுவனம் IAEA ஒரு அறிக்கையில் ஈரான் அதன் அணுசக்தி திட்டத்தில் அதன் கடமைகளை நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றார். டேய் பன்னாடைகளா, இப்ப நீங்க இஸ்லாமோபியா நாடெல்லாம் வச்சிருப்பீங்க, ஈரான் மட்டும் இதை பண்ணணும். பாத்துக்கலாம். தெற்கிஸ்ரேலிய நகரமான பிர்ஷபாவில் உள்ள சுரேகா மருத்துவமனை ஈரான் தனது சமீபத்திய பழிவாங்கும் வான்வழி தாக்குதல்களை தொடங்கிய பின்னர் இஸ்ரேலிய அதிகாரி ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையால் தாக்கப்பட்டதாக கூறியுள்ளனர். இந்த மருத்துவமனை மையத்தில் 1000க்கும் மேற்பட்ட படுக்கைகள் உள்ளன. 100,000 பெட் இருக்கான். நல்ல லக்ஸரி. இந்த நம்ம ஒரு பெட்ரூம் இந்த ஹாஸ்பிட்டல் மாதிரில கொழும்புல அப்போலோ ஹாஸ்பிட்டல் மாதிரி அதை விட திறமை இருக்கும். சொல்ல தேவையில்லையே, மேற்குலக நாடுற ஹாஸ்பிட்டல்டா.
மற்றும் இஸ்ரேலின் தெற்கில் வசிக்கும் சுமார் 1 மில்லியன் மக்களுக்கு சேவைகளை வழங்குகிறது. மருத்துவ மையத்தின் பல பகுதிகள் சேதமடைந்துள்ளதாகவும் அவசர சிகிச்சை பிரிவு பல சிறிய காயங்களுக்கு சிகிச்சை அளித்து வருவதாகவும் மருத்துவமனை அறிக்கையும் தெரிவிது. அப்போ அவருடைய எமர்ஜென்சி எல்லாம் பாதிக்கல. நான் சொன்னேனே 40% தான் பாதிப்படைஞ்சாங்க. அவருடைய எமர்ஜென்சி எல்லாம் பாதிக்கப்படல. ஈரானின் மற்ற ஏவுகணை தாக்குதல்களில் குறைந்தது 47 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தங்குமிடம் நோக்கி ஓடும்போது மேலும் 18 பேர் காயமடைந்ததாகவும் இஸ்ரேலின் மேகன் டேவிட் அடோம் மீட்பு சேவை இன்று காலை தெரிவித்திருக்கிறது. நமக்கு இது மாலை செய்தி. 3 பேர் ஆபத்தான நிலையில் உள்ளனர். அது 3 மண்டைய போட்டும் எப்படியும் ஒரு 5-10 எப்படியும் இளவு உளுந்துரும். மேலும் 2 மிதமான நிலையில் உள்ளனர் என்று MDA செய்தி தொடர்பாளர் ஒருவர் ஏஜென்ஸ் பிரான்ஸ் பிரஸ் செய்தி வெளியிட்டுள்ளார். இது இன்றைய நண்பர்கள் செய்தி நமக்கு மாலை கிடைச்சிருக்குது. தெஹ்ரான் உள்ள கொடுங்கோலர்களிடமிருந்து கடும் வார்த்தை தெஹ்ரானில் உள்ள கொடுங்கோலர்களிடமிருந்து இஸ்ரேல் முழு விலையையும் வசூலிக்கும் என்று இஸ்ரேலிய பிரதமர் பென்யமின் நெத்தன்யாஹு தெரிவித்துள்ளார். இந்த காலை ஈரானின் பயங்கரவாத கொடுங்கோலர்கள் பீர் சபாவில் உள்ள சொரேகா மருத்துவமனை மற்றும் மத்திய இஸ்ரேலில் உள்ள ஒரு பொதுமக்கள் மீது ஏவுகணை வீசினார் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். பயங்கரமான ஏவுகணை, மாறுபட்ட ஏவுகணை தொடர்ந்து தாக்குது. இஸ்ரேலில் அழிப்பு கிட்டத்தட்ட 70% தாண்டிட்டா. இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் இன்று இஸ்ரேலில் உள்ள சுரேகா மருத்துவமனை மீதான ஈரானிய தாக்குதலுக்கு பிறகு ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி பொறுப்பேற்கப்படுவார் என்று கூறினார். அவர்தான் இதுக்கு முழு பொறுப்பெடுக்கணும். நீங்க தாக்குதலுக்கு இஸ்லாமிய குடியரசின் மீது தாக்குதல்களை தீவிரப்படுத்த இராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். ஈரானின் அரக்கன நீர் உலையை இஸ்ரேல் வியாழக்கிழமை இன்று அதிகாலை தாக்கியதாக ஈரானிய அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. ஈரான், அதாவது நாங்க சொன்னோமே ஏற்கனவே, அவங்களோட அணு உலையை தாக்கல் பண்றாங்க. அணு உலை டார்கெட் பண்ணப்படுது. எங்க? இஸ்ஃபஹான் சிட்டி, கப்ர் சிட்டி, நடான்ஸ், இந்த 3 சிட்டியும் தொடர்ந்து இஸ்ரேலால் பயங்கரமா டார்கெட் பண்ணப்படுது. ஏதோ ஒரு வகையில தப்பிட்டாண்டா அந்த மாதிரி தப்பி கொண்டிருக்கு. அப்ப ஈரானின் அரக்கன நீர் உலையை இஸ்ரேல் இன்று அதிகாலை ஏர்லி மார்னிங் தாக்கியதாக ஈரானிய டிவி, அவங்களோட கவர்மெண்ட் டிவி தான் தெரிவிச்சிருக்கிறது. எந்த ஒரு கதிர்வீச்சு ஆபத்தும் இல்லை. நாங்க ஏற்கனவே சொல்லி வாரமே, அதாவது ஈரான்ட அந்த அணு உலைகள்ல கொஞ்சம் ஒரு ஓட்டையை உட்பாட்டினோம்டா, அது ஒரு கசிவு லீக் ஆயிடுச்சுண்டா, மக்கள் காலி, அவ்வளவுதான். அந்த டார்கெட் அதுதான். எந்த ஒரு கதிர்வீச்சு ஆபத்தும் இல்லை என்றும் தாக்குதலுக்கு முன்பே அந்த வசதி ஏற்கனவே வெளியேற்றப்பட்டு விட்டது என்றும் அறிக்கை. அவங்களும் ஏர்லி மார்னிங் நினைக்கிறேன் பயங்கர ஒரு சேஃப்டி அடிச்சுக்கிறாங்க. 2வது அது தொடர்ந்து டார்கெட் பண்ணப்பாடும் அடிப்பானுங்கள். இஸ்ரேல் அடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இஸ்ரேலின் ராணுவம் தனது தாக்குதலை தொடங்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு அரக் மற்றும் ஹோண்டா பகுதிகளில் உள்ள கனநீர் உலையை சுற்றியுள்ள பகுதியை விட்டு வெளியேறுமாறு மக்களை எச்சரித்தது. அப்ப ஆக இந்த உளவு தகவல் 2 பக்கமும் நல்லா எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்படுதுதான். அப்ப ஏற்கனவே அங்க இஸ்ராயலுக்குள்ள அவங்களோட ஸ்பை, ஈரான் ஸ்பை சொல்லுது, இந்த இடத்துல அவங்களும் பாக்குறாங்க, தொடர்ந்து தாக்குதல் ஒன்று வர வாய்ப்பு இருக்குது. எனவே அதனால மக்கள் அவங்களும் வெளியேற்றாங்க. அதாவது இந்த சொரகா ஹாஸ்பிட்டல் எப்படி ஒரு நாள் முன்னதாக அலர்ட் ஆயிடுச்சோ அந்த மாதிரி இந்த ஏரியா அலர்ட் ஆயிடுச்சு. பதுங்குகுழி வெடிகுண்டு என்று அழைக்கப்பட்டு கொண்டு போர்டாவில் உள்ள முக்கியமான யுரேனிய செறிவூட்ட நிலையத்தை அழிப்பது உறுதி செய்யப்பட்டால் மட்டுமே ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தாக்குதல் நடத்துவது அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்று டொனால்ட் ட்ரம்ப் பாதுகாப்பு அதிகாரிடம் பரிந்துரைத்துள்ளார். இது எப்படி? அதாவது இங்க பாருங்க, நீங்க சும்மா போய் இந்த எலி பிடிக்கிற வேலை வச்சு கொள்ளப்படா, தெரியுதா? போய் அடிச்ச மாதிரி சூப்பர், அது நெக்கி மாதிரி நல்லா பிடிக்குதா? அதாவது என்ன, அதாவது ஈரான்ல மிகவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதாவது A1 என்று சொல்ல பாருங்க, போர்டாவில் மிக முக்கியமான யுரேனிய செறிவூட்ட மிக பிக் சைஸ், அதான் பெருசிருக்கு. அதை நீங்க அடிக்கிற மாதிரி இருக்கணும், சும்மாவே தொட்டுப்பட்டு வரப்படா என்று அண்ணாச்சி யாரு பெரிய நாட்டாம சொல்லிடுச்சு. அதனால அதை தொடர்ந்து இஸ்ரேலால் இது டார்கெட் செய்யப்படுகிறது. அதாவது 3.6 டன் எடையுள்ள CBU-57 குண்டுகளை வீசுவது போர்டாவை திறம்பட அழிக்கும் என்று ரம்மிடம் கூறப்பட்டது. அதாவது அதுக்கு என்ன சொல்லப்பட்டது என்றால், பெரிய பெரிய தாக்குதல் B2 எல்லாம் இருக்குதானே, அதை விட 13.6 13.6 டன் எடையுள்ள
GBU-57 குண்டுகளை வீசுவது போர்டாவை நல்ல முற்றுமுழு இந்த குண்டு ஒன்று போட்டாலே அந்த போர்டாவில் இருக்கிற அவருடைய யுரேனியம் சென்டர் காலி. அதனால் அங்கதான் டார்கெட் பண்ணப்படுறாங்க. மேலும் அமெரிக்காவின் ஈடுபாட்டில் அச்சுறுத்தல் ஈரானை பேச்சுவார்த்தைக்கு இட்டு செல்லும் சாத்திய கூறுகளுக்காக அவர் காத்திருப்பதாக தாக்குதலை அங்கீகரிப்பதை நிறுத்துறார். அதாவது இவங்களை கொஞ்சம் பயங்காட்டி அடிச்சு ஆகல சமாதானத்தை கொண்டு வருமாண்டா. இந்த ஈரான் பெருசு அசைது இல்லையே. ஒரு ஒப்பந்தம் இன்னும் நடக்கலாம் என்று ஈரான் அணு ஆயுதம் வைத்திருப்பதற்கு சில வாரங்கள் மட்டுமே உள்ளது என்றும் பெரிய அண்ணாச்சி சொல்லுகின்றார். அப்ப ஆக பொருங்க இன்னொரு கிழமை பார்ப்போம். இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? நாம அடிக்கப்படுறோமே, எப்ப இருந்து அடிக்கப்படுறோம், கொஞ்சம் பொருங்க சாமி என்று அண்ணாச்சி சொல்லுது. ஈரானை தாக்கும் திட்டங்களை அங்கீகரித்ததாக பல அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்ட சற்று முன்பு. ஆனால் இன்னும் அதற்கான அனுமதி அவர் கொடுக்கவில்லை. அதுக்கான அனுமதி அமெரிக்க செனட்டர் சபை இன்னும் கொடுக்கல. ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்க வேலை செய்யலை என்றும் அவங்க என்ன செய்யல, கொஞ்சம் பொறுங்களேன் சற்று பொறுங்காப்போ என்று சொல்றாங்க. இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்கா மட்டுமே அதிகாரம் கொண்டுள்ளது என்று கிரேக்க பிரதமர் ஹைரியாகோஸ் மிட்சோகிஸ் புதன்கிழமை நேற்று தெரிவித்திருக்கின்றார். அதாவது என்ன சொல்றாரு, அமெரிக்கா மட்டும்தான் பேச்சுவார்த்தைக்குள்ள போகணும். அவர் போறதுக்கு போல இங்க அந்த இவர் இருக்கிற புடின் அங்கிள் இருக்கிறாரு. புடின் அங்கிள் அழகா பேல பாப்பாரு. உலகின் இன்னொரு விடயம் வருகுதா, உலகின் மிகப்பெரிய எண்ணெய் டேங்கர் கப்பல்களை கிரேக்க உரிமையாளர்கள் கட்டுப்படுத்துகின்றனர். ஹார்முஸ், இது முக்கியமான ஒரு விடயமா, ஹார்முஸ் ஜலச்சந்தியை சுற்றியுள்ள ஈரானின் கடல் பகுதியை தவிர்க்குமாறு கடல்சார் நிறுவனங்களால் வணிக கப்பல்கள் அறிவுறுத்தப்படுவதாக கப்பல் வட்டாரங்கள் நேற்று தெரிவித்தன. நாம் இந்த ஹார்முஸ் சந்தியை பத்தி நிறைய பேச வேண்டியிருக்கா. என்றால் இந்த ஹார்முஸ் சந்தி என்பதை பத்தி நிறைய நம்ம ஆளுங்க வேற விதமா சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அதுல ஈரான் கை வைக்குமா என்றால் என்ன கேட்டா கை வைக்க மாட்டாங்க. ஏனெனில் அதுல மிகப்பெரிய வில்லங்கம் இருக்குது. அதாவது மேகன் டேவிட் அவசர சேவையின் செய்தி தொடர்பாளர் ஆரிய மிடஸ் கூறுகையில், நாங்கள் விரும்புவதை விட குறைவான பாதுகாப்பு கொண்ட சில பகுதிகள் இருந்தன என்பதால் தாக்கப்பட்ட சுரேகா மருத்துவமனை கட்டிடத்தில் இருந்தவர்கள் ஒரு நாளைக்கு முந்தைய காலி செய்யப்பட்டதாக சொல்லுகின்றார். இது ஒரு போர்க்குற்றம். அதாவது இது ஒரு போர்க்குற்றம். இந்த போர்க்குற்றத்தை நாங்க விட மாட்டோம். நாங்க ஐசிசி என்ன ஹேக் டவுன் ஐசிசி வரையும் கொண்டு போறோம் என்று ஈரான் என்னது இஸ்ரேல் கொக்கரிக்குது. நாங்க விட மாட்டோம். அதாவது இந்த ஈரான் பெருசு ஐசிசி உலக நீதிமன்ற உலக கிரிமினல் என்ன இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டு கொண்டு போறோம் என்று நேற்று முதல் இஸ்ராயல் கங்கணம் கட்டி கொண்டிருக்குது. ஏன்னா அந்த சிறுவர்கள் அழிச்சிருக்கிறாங்க டெல்லவியில. அதெல்லாம் அவங்களோட இஸ்ரேல் பொருள் மினிஸ்டர் நேர பார்த்து திஸ் இஸ் war crime என்று சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்ப அநேகமாக ஒரு வெரி ஷார்ட்லி ஈரானிய பெருசு ஐசிசில நிறுத்தப்படும் ஒரு வழக்கு தாக்கல் செய்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதை நாம பிந்தி பார்ப்போம். அது தொடர்ந்து நாம இந்த ஹார்முஸ் ஜலசந்தியை பத்தி பார்ப்போம். அதாவது ஹார்முஸ் ஜலசந்தி என்பது இது ஓமான் ஈரான் நடுவில் சுமார் 35 கிலோமீட்டர் அகலம் கொண்ட வடக்கே ஈரானுக்கும் தெற்கே ஐக்கிய அமீரகத்துக்கும் UAE நடுவில் உள்ள கடல் வழி பாதை. உலகத்தின் அத்தனை ஆயில் சப்ளை சென்டர் இது. குறுக்கே ஒரு சிறிய குறுக்கு ரோட். இந்த ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரானின் பந்தர் அப்பாஸ், ஓமான் ஜுஹார், UAE அமீரகம், அதாவது துபாய் எல்லாம் சேர்ந்ததுதானே, மூன்று துபாய், ஷார்ஜா, அபுதாபி அமீரகம் கொண்டது. கிழக்கு கடற்கரை பக்கமாக ஃபுஜைரா, கடால, ரஸ், லபான் ஆகிய துறைமுகங்களை கொண்டது. அதாவது உலகத்தின் இந்த அத்தனை கச்சா எண்ணெய், பெட்ரோல், டீசல், நாங்க பாய்கிறது கேஸ் சிலிண்டர், இயற்கை எரிவாயு, இப்படியான இந்த சப்ளை சென்டருக்கு மிக மிக உலகத்தில் குளோபல்ல மிக மிக முக்கியமான ஒரு ரூட் ஆகிய துறைமுக முகங்களை கொண்ட பகுதியாகும். ஆனால் இங்கு ஈரானின் நேவி பேஸ் ஒன்று இருக்குது பாத்தீங்களா. இந்த போல அதாவது ஈரான், ஒமான், அமீரகம், கட்டார் ஆகிய ஒமான் இந்த 5 துறைமுகத்துக்குள்ளேயும் எங்க பந்தர் அப்பாஸ், ஜுஹைர், புஜைரா, ரஸ், லபான் ஆகிய ஹாபருக்குள்ள எல்லா எல்லைக்குள்ளையும் சேர்ந்து ஈரான் ஒரு நேவி பேஸ் ஒன்று வச்சிருக்கிறாங்க. இது எப்படி இது பயங்கரமான வேலை. ஆக
எங்களை மீறி உலகத்துக்கு உங்களுக்கு யாருக்கும் ஆயில் சப்ளை பண்ண முடியாது. இது அந்த உச்சகட்டம். இதைத்தான் எல்லா ஊடகங்களும் சில யூடியூபரும் சொல்றாங்க, ஈரான் இதை கையில் எடுக்கணும் என்று. என்னுடைய கோரிக்கை, இது கையில் எடுக்க கூடாது. ஏனெனில் அதை நம்ம சொல்லிப்பட்டு நம்மள கருத்தை முன்வைப்போமா? சரக்கு, ஆயில், கச்சா எண்ணெய், எரிவாயு சப்ளை சென்டர், சி ரூட், இந்த உலகத்துக்கான அத்தனை, குறிப்பாக உலகத்தின் ஒட்டுமொத்த ஆயில், கச்சா, கேஸ் சப்ளைக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் ரூட் இது. அத்தனை கப்பல்களும், இந்த சரக்கு கப்பல்களும் இந்த துறைமுகங்கள் ஊடாகத்தான் இவ்வளவும் கொண்டு வருகிறது. அப்ப நாளாந்தம் ஏசியன், எங்களுக்கு இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கெல்லாம் நாளாந்தம் 80% சப்ளை இந்த ரூட்ல நடக்குது. இதனாலதான் இப்ப இலங்கையில ஒரு 4 தினங்களாக இந்த எரிபொருளுக்கு போலி நிக்கிறீங்கல்ல, தேவையே இல்லை. நான் சொல்றேன், ஈரான் பெருசு அதுல கை வைக்காது. ஏனெனில் அது மிகப்பெரிய ஆபத்தானது. எல்லாரும் சொல்றாங்க அதை கையில் எடுக்கும். நான் சொல்றேன், ஒரு ஊடக ஆய்வாளர் என்ற ரீதியா சொல்றேன், ஈரான் அதுல கை வைக்காது. முட்டாள்தனமா கை வைக்குமா? நீங்க எதிர்பார்க்கிற போல உலகத்தை கொண்டு இருட்டிலையும் பஞ்சத்திலையும் போடுமாடா லூசு பயல்களா? எனவே ஈரான் அதை வைக்காது. ஆனால் இது மிகப்பெரிய மூலாபாய ரூட் எனலாம். இந்த ரூட் என்பது மும்பை மாஸ்கோவுக்கும் இடையிலான, அதாவது ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ரூட் இது. அப்ப ரஷ்யாவில் ஒரு ஆதரவு கேட்கிற படலம் இருப்பதால நான் சொல்றேன், ஈரான் பெருசு இதுல கை வைக்காது. அப்படி இதுல ஒரு கை வைக்க போனால் மிகப்பெரிய பாதிப்பை ஈரான் சந்திக்கும். அந்த சந்திப்புக்கு ஈரான் இப்ப விரும்புமா? அது கிட்ட நெருங்குமா? அது கிட்ட கை வைக்க போகாது என்பதுதான் என்னுடைய முழு கருத்தாக இருக்கின்றது. ஏனெனில் முழு ஏசிய நாடுகளுக்கு மட்டுமல்ல, இப்ப வல்லரசு நாடு எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கு 20 ஆண்டுகளுக்கு தேவையான ஆயில் ஸ்டாக் அங்க இருக்குது. ரஷ்யா 25 ஆண்டுகளுக்கு தேவையான ஆயில் ஸ்டாக் அங்க இருக்குது. ரஷ்யா அதே மாதிரி இந்தியா ஒரு 10 ஆண்டுக்கு தேவையான ஆயில் ஸ்டாக் அங்க இருக்குது. அப்ப அந்த நாடெல்லாம் பயப்படாது, 10 ஆண்டுக்குள்ள சமாதானம் வந்துடும் இல்ல. அப்ப ஆக உலகத்தின் எங்கு எது நடந்தாலும், ஒரு உலக ஓர் நடந்தாலும் கூட இந்த வல்லரசு நாடுகளே, நான் யூகே விட்டம் இல்ல, யூகேயும் ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு தேவையான எண்ணெய் வளங்கள் அவங்ககிட்ட, எண்ணெய்க்குள்ள எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, கச்சா, டீசல், பெட்ரோல், ஆயில் எல்லாமே எடுத்துக்கொள்ளுங்க. நாங்க கோட்வேர்ட்ல ஒரு ஷார்ட் வேர்டு கேட்டாலே அப்ப என்ன பண்ணி டீசல் எங்க கேட்டு வராங்க, அப்படித்தானே கேக்குறீங்க. நீங்க பெட்ரோல் வச்சா டீசல் என்று கேட்பீங்க, எல்லாம் சேர்த்து சொல்றோம் மீண்டும் ஆயில். அப்ப ஆக இந்த வல்லரசு நாடுகள் அத்தனையும் தங்களுக்கு தேவையான ஸ்டாக்ல வச்சு கொண்டிருக்கிறாங்க. அடுத்த கட்டம் என்ன? இந்த ஹார்மஸ் ஜலசந்தியை ஈரான் முடக்கினால், இப்ப ஈரான் முடக்கும் சில யூடியூபர் கோக்கரைங்க, ஈரான் அதுல கை வைக்காது. ஈரான் அணுகொண்ட தூக்கினாலும் இந்த ஹார்மஸ் ஜலசந்தில கை வைக்காது. அதை நீங்க முடிச்சு கொள்ளுங்க. அப்படி ஒரு கை வைக்க போனால் யுஎன் இறங்கும், யுஎன்னோட பாதுகாப்பு கவுன்சில் இறங்கும், G7 நாடுகள் இறங்கும். அப்ப முற்றுமுழுதான உலக கண்டனத்துக்கு ஈரான் ஆளாகலாம். இப்பவே இந்த சின்ன பசங்கள்ல கை வச்சிட்டீங்க. அப்ப பாருங்க, இவ்வளவு 20 மாதங்களாக காசாவுல நீ கை குழந்தைக்கும் அடிக்கிறாய், ஹாஸ்பிட்டல் அடிக்கிறாய், ரெட் கிராஸ்ல அடிக்கிறாய். அப்ப உலகத்தில் உள்ள அத்தனை INGO-க்குள் நடத்துகின்ற ஹாஸ்பிட்டல், அப்புறம் இந்த பாதுகாப்பு வலயம் என்று சொல்லப்பட்ட பகுதியெல்லாம் நீ அடிக்கிற, அதை கேட்க மாட்டாய். இன்னைக்கு ஒன்ற சுரக ஹாஸ்பிட்டல் அடிச்சு, அது நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். அது உனக்கு வந்த ரத்தம் மத்த தக்காளி சட்டியா? ரத்தம் தக்காளி சட்டி பார்க்கப்படா, எல்லாமே ரத்தம், எல்லாமே தக்காளி சட்டி, அப்படி பார்க்கணும். உலகம் இஸ்லாமோபியா இல்ல. எனவே முற்றுமுழுதாக உலக கண்டனத்துக்கு ஆளாகலாம். அதனால் இப்போதைக்கு ஹார்மஸ் ஜலசந்தியை ஈரான் முடக்காது என்பதை நாம் அடித்து சொல்லுவோம். புரியுதுங்களா? இது நம்முடைய ஒரு கருத்தாக நான் வைக்கின்றேன். ஏனெனில் கூடிய விரைவில் இது சமாதானத்துக்குள்ள வரப்போகுது. 2 பக்கமும் சேதம் என்பது இப்ப ஒரு பாட்டு நினைக்கப்படா, ஆஹா ஈரான் அடிச்சுட்டான் டெல் அவி காலி என்று. அங்கேயும் அடி விழுவுதுதான். நீங்க 10 அடித்தான் அடிக்கிறான் இல்ல, ஒரு சிறிய நாடுதான், அவன் ஆகக்கூடிய பலம் கொண்டவன் இல்ல. இப்ப ரஷ்யா தொடர்ந்து ஆயுத சப்ளை கொடுத்துக்கிட்டே இருக்குது. நாங்க பலமுறை சொல்லிட்டோம் இல்ல, 4-5வது ஷிப் இறங்கிட்டே இருக்குது, மிக நவீன, அதாவது உலகமே எதிர்பார்க்காத அளவுக்கும் ஈரான் சாம்புது. அதை ஏற்றுக்கொள்ளுங்க. இது நாம சந்தோஷப்பட ஒன்றும் இல்லைங்க. நாங்க இதுல இப்ப ஈரான் பெருசு அடிக்குது, இஸ்ரேல் பெஞ்சமின் மாமா அடிக்கிறா, அதுக்கு நாங்க ஒரு காலமும் சந்தோஷப்படல. உள்ளத்தை உள்ளபடி சொல்லுவோம். உனக்கு அடிச்ச ரத்தம் அவங்களுக்கு, அதான் எனக்கு அடிச்ச ரத்தம் உனக்கு தக்காளி சட்னியா?
மாத்தி மாத்தி எடுத்துக்கங்கப்பா. சும்மா ஸ்பீட் நாங்க ஃபாலோவில் பேசிப்போம், நீங்களா எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப தக்காளி சட்னியும் ரத்தமும் என்று வராம எல்லாம் ஒன்றொரு சமநிலைக்கு வராத வரைக்கும் இந்த அடி தொடரும். ஈரான் தொடர்ந்து அடிக்க, அதாவது ஈரான் பெருசு என்ன சொல்லிச்சு, நாங்கள் பாப புண்ணியம் பார்க்க மாட்டோம், அவங்களுக்கு கருணை காட்ட மாட்டோம். அத களத்துல இறங்கிது, ஆஸ்திரேலியா பார்க்காத, குழந்தைய பார்க்காத, அடிச்சு சாத்து, அடி மதத்தை புறவு பார்ப்போம், அடிச்சு சாத்துது. எனவே இந்த அடி இன்னும் ஒரு நாங்க ஏற்கனவே சொன்னோம் இல்ல, ஒரு வாரம் நீடிக்கும் என்று. இரவு அதிகாலை, அதாவது மரண அடி எங்க இஸ்ரேலுக்குள்ள மரண அடி. அதுக்காக ஈரான் அடிக்காம தேராண்ட பல சைட்டுகள் காலி. இப்ப கடைசியாக எங்க இருக்கிறாங்க என்றால், நாங்க சொன்ன மாதிரி இந்த போட்டா சிட்டிகளுக்கும், இந்த நடான் சிட்டிக்கும், இஸ்ஃபஹான் சிட்டிக்கும், கப்ரட் சிட்டிக்கும் அமெரிக்காவோட B2 விமானம் வரப்போகுது. அதற்கு அடுத்த பாட்டுல நாங்க 13ல இது பற்றி நிறைய தரப்போறோம். அமெரிக்கா நிறைய, அதாவது இந்த நிறைய விடயம் இருக்குது அந்த அதை நோக்கி நாங்க, அதாவது அந்த இஸ்ரேல்ல முழு நோக்கம் என்ன, போர்டோ அணுசக்தி தளத்தை ஒழிக்கணும். அங்கதான் யுரேனியம் நிறைந்திருக்குது. 70% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் நிறைந்திருக்குது. ஈரான் போர்டோ அணுசக்தி தளத்தை முற்று முழுதாக அழிக்க போறாங்க. அதுதான் அதில் முழு நோக்கம். அதற்கான மற்ற விடயங்களை நாங்கள் 13க்குள் பார்ப்போம். மீண்டும் நாளை மாலையும் சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.